பன்றி இறைச்சியின் பயன்பாடு முஸ்லிம்களிடையே அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதை ஒவ்வொரு முஸ்லிமும் படிப்பது மிகவும் அவசியம். ஐரோப்பா உட்பட கிட்டத்தட்ட அனைத்து அமெரிக்க நாடுகளிலும் இறைச்சியின் முதன்மை ஆதாரமாக பன்றிகள் விரும்பப்படுகின்றன. இந்த நாடுகளில் ஆயிரக்கணக்கான பன்றி பண்ணைகள் உள்ளன. பிரான்சில் மட்டும் 42,000 பன்றி பண்ணைகள் உள்ளன. மற்ற விலங்குகளுடன் ஒப்பிடும் போது பன்றிகளில் அதிக அளவு கொழுப்பு உள்ளது. இருப்பினும் ஐரோப்பியர்கள் மற்றும் அமெரிக்கர்கள் இந்த ஆபத்தான கொழுப்பை தவிர்க்க முயற்சி செய்கின்றார்கள். இந்த கொழுப்பை அகற்றுவது இந்த நாடுகளின் உணவு துறைகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஆரம்பத்தில் கொழுப்பை அழிக்க எரிக்கப்பட்டது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு அதை பயன்படுத்துவதற்கு, அதிலிருந்து பணம் சம்பாதிப்பதற்கும் அவர்கள் சிந்திக்க தொடங்கினர். முதலில் சோப்பு தயாரிப்பில் இதை பயன்படுத்த முயன்றனர். சோதனை வெற்றிகரமாக இருந்தது. தொடக்கத்தில் பன்றி கொழுப்பை கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்களில் பன்றி கொழுப்பு என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. 1857 ஆண்டில் ஐரோப்பாவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்கள் கடல் வழியாக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டன. ஈரப்பதம் காரணமாக உள்ளே இருந்த துப்பாக்கி குண்டுகள் சேதமடைந்து தோட்டாக்கள் பயனற்றவை. இதை சரி செய்ய தோட்டாக்களுக்கு பன்றி கொழுப்பை பூச ஆரம்பித்தனர். துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு முன் வீரர்கள் தங்கள் பற்களால் பூச்சுக்களை கடிக்க வேண்டும். தோட்டாக்களில் பன்றி கொழுப்பு இருப்பதாக செய்தி பரவியதும் படையினர், பெரும்பாலும் முஸ்லிம்கள் மற்றும் சைவ இந்துக்கள், போராட மறுத்தனர். இதன் விளைவாக கிளர்ச்சி ஏற்பட்டது. 1970 முதல் ஐரோப்பாவில் முஸ்லிம் நாடுகள் தங்கள் தயாரிப்புகளில் விலங்குகளின் கொழுப்பு உள்ளதா என்று நிறுவனங்களிடம் கேட்டால் ஆம் எனில் எந்த விலங்கிலிருந்து இது மாடு அல்லது செம்மறி என்று கூறப்படுவது அனைவரும் அறிந்ததே. பின்னர் அடுத்த கேள்வி எழுகின்றது, அது ஒரு ஆடு அல்லது மாடு என்றால் அது இஸ்லாமிய ஹலால் வழியில் படுகொலை செய்யப்பட்டதா? பெரும்பாலும் இல்லை என்பதே பதில். மீண்டும் முஸ்லிம் நாடுகள் அத்தகைய தயாரிப்புகளை தடை செய்தன. இதனால் நிறுவனங்களுக்கு அதிக நஷ்டம் ஏற்பட்டது. இறுதியில் நிறுவனங்கள் குறிப்பிடப்பட்ட மொழியை பயன்படுத்த முடிவு செய்தன. எனவே அவற்றின் உணவுத்துறைகள் மட்டுமே என்ன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதை புரிந்து கொள்கின்றன. பொதுமக்களுக்கு தெரியாமல் வைத்தது. இந்த பொருட்களை அதிகம் வாங்குகின்றவர்கள் முஸ்லிம் நாடுகளாக இருந்ததால் இதுபோன்ற பொருட்களுக்கு தடை விதித்ததால் நிறுவனங்களுக்கு கடும் நிதி இழப்பு ஏற்பட்டது. பன்றி அடிப்படையிலான பொருட்களின் பயன்பாடு காரணமாக வெட்கமின்மை, கொடுமை, பாலியல் துஷ்பிரயோகம் மக்களிடையே அதிகமாக காணப்படுகின்றது. எனவே அனைத்து இஸ்லாமியர்களும் பன்றி இறைச்சியை தவிப்பவர்களும் அன்றாட பொருட்களை வாங்குவதற்கு முன் அவற்றின் உள்ளடக்கங்களை சரிபார்த்து பின்வரும் மின் குறியீடுகளின் பட்டியலுடன் ஒப்பிட்டு பார்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இந்த குறியீடுகளில் ஏதேனும் குறிப்பிடப்பட்டிருந்தால் தயாரிப்பை தவிர்க்கவும், ஏனெனில் அதில் ஏதேனும் ஒரு வடிவத்தில் பன்றி கொழுப்பு இருக்கலாம். இந்த மின் குறியீடுகள் இருந்தால் ஜாக்கிரதை. டாக்டர் எம் அம்ஜத் கான் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், அமெரிக்கா. உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களை இது சென்றடையும் வரை இதை தொடர்ந்தும் பகிரவும். நினைவில் கொள்ளுங்கள், பகிர்தல் என்பது ஒரு வகையான தொண்டு, சதகத்துல் ஜாரியா ஆகும்.